அறிவுடைப்பெரியர் இதோ ஆங்கிலத்திலே ஒரு சிறுகதை. த கில்கன்னி கேட்ஸ். அயர்லாந்து நாட்டிலே உள்ள கில்கன்னி ஊரில் நடந்த வெறிப்பூனை சண்டை. 2 வெறிப்பூனைகள் மூர்க்கமாய் சண்டையிடுகின்றனவாம். பிரித்திடுவார் யாரும் இன்றி சண்டையிட்டு மடிகின்றன அவலமாய். அவற்றின் வால் மட்டுமே எஞ்சியதாம். ஒப்புமை சொல்லப்போனால் நம்முடைய சங்க இலக்கியத்திலே வரும் குப்பை கோழி சண்டை போல. காண்க குறுந்தொகை 305. விலக்குவார் இன்றி 2மே செத்து மடிகின்றனவாம். இதோ குறுந்தொகை கூறுகின்றது, உயிர்த்தனர் விடார் பிரித்து இடை களையார் குப்பை கோழி தனிப்போர் போல. இப்போது நடக்கும் ஈரான் இஸ்ராயல் போரும் அப்படித்தான். கில்கன்னி வெறிப்பூனைகள் போல மூர்க்கமாய் சண்டையிடுகின்றனர். ஐக்கிய நாடுகள் மன்றமோ அடித்து வைத்த சோத்து உருண்டை போல வேடிக்கை பார்த்து நிற்கின்றது போலும். 2 நாடுகளுமே அழியும் அபாயத்திலே உள்ளன. இதனால் தான் இயேசு அன்றே சொன்னார், வாள் எடுப்பவன் வாளால் மடிவான். மத்தேயு 26:52. விட்டு கொடுக்காததால் வந்த விளைவுதானே இது. உலகப்போரும் இப்படித்தானே வெடித்தது. எப்படி? ஆஸ்திரியா செர்பியா நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்ட நேரம் அது. கத்தியை தூக்காமலே வெள்ளையனே வெளியேறு என்றாரே காந்தியார். அதுபோல் அன்றி செர்பிய இளைஞன் ஒருவன் ஆஸ்திரிய இளவரசர் பெர்டினாண்டையும் அவரது மனைவி சோபியாவையும் துப்பாக்கியால் சுட்டு கொண்டு விட்டான். 28/6/1914 காரிலே சென்று கொண்டிருந்த போது. இது 1963 காரில் சென்ற ஜான் கென்னடியை சுட்டுக்கொண்ட ஆஸ்வால்டு போலவே. கொதித்து எழுந்தது ஆஸ்திரியா. சமாதானத்துக்கு வழிகோல முன்வந்தன உலக நாடுகள். ஆனால் ஆஸ்திரியாவோ தாங்க முடியாத நிபந்தனைகளை விதித்தது செர்பியாவுக்கு. செர்பியாவோ மசியவில்லை. ஜூலை 23 கடைசி எச்சரிக்கை வைத்தது ஆஸ்திரியா. அதற்குள் ஜெர்மனி ஆஸ்திரியா பக்கம் சேர்ந்து விட்டது. பின் இத்தாலியும் ஜப்பானும். இதேபோல ரஷ்யா செர்பியாவுடன் சேர்ந்து கொண்டது. பின் இங்கிலாந்து, பிரான்ஸ், அமெரிக்கா. விளைவு வெடித்தது உலகப்போர். நொடித்து போயின உலக நாடுகள். இப்போது ஈரானும் இஸ்ராயலும் மோதுவதை பார்த்தால் மற்றொரு உலகப்போருக்கான போர் மேகங்கள் வேகமாய் சூழ்கின்றன போலும். போர் மேகங்கள் களைய வேண்டுமா? ஒரே வழி, உலகச் சண்டியர்களே தொடை தட்டுவதை நிறுத்திவிட்டு உலக ஒற்றுமைக்காக பாடுபடுங்கள். புறநானூறு 192 வருவது போலவே, யாதும் ஊரே யாவரும் கேளீர்.